ரொம்ப நேரம் நம்ம இந்த மாதிரி ஒரு சேர்ல உட்காந்துருந்துட்டு எழுந்திருக்கும் போது இடுப்பு வராது. ஸோ இடுப்பு வராம எழுந்து நம்ம நிக்கிறதுக்குள்ள இடுப்பு ஸ்ட்ரைட் ஆகாது. ஸோ அப்படியே நின்றுட்டு கொஞ்சம் தூரம் அப்படி நடந்தோம் அப்படின்னா தான் இடுப்பு நேராகும். ஏன் இந்த மாதிரி ரொம்ப நேரம் உட்காந்துட்டா திருப்பி எழுந்திருக்கும் போது இடுப்பு வர மாட்டேங்குது அப்படின்னா, மெயினா வந்து நம்மளோட ஹிப் ஃப்ளெக்ஸார் டைட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த இடுப்பு பகுதியில இந்த ஏரியால இருக்கக்கூடிய தசைகள் வந்து இறுக்கி நம்ம கால அப்படியே பிடிச்சிக்கும். ஸோ நம்ம எழுந்திருக்கும் போது இது லூஸ் ஆகாததுனால, இது லூஸ் ஆச்சுன்னா தான் நேராகும் நம்ம காலு. இல்லைன்னா அது அப்படியே டைட்டா பிடிச்சிக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்காததுனால நமக்கு வந்து எழுந்து நிற்கும் போது உடனே வந்து இடுப்பு நேராக மாட்டேங்குது. இது மட்டும் தான் காரணமான்னு கேட்டீங்கன்னா, இது டைட் ஆகுற மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய நம்மளோட குளூட்ஸ், அதாவது நம்ம உட்கார்ந்துருக்கோம் இல்லைங்களா, நம்மளோட பட்டக் மசில். ஸோ இந்த மசில் நம்ம ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறதுனால அது ஃபுல்லா அழுந்தி ஸோ ஒர்க் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படியே இல்லை அப்படின்னா அதோட எஃபிஷியன்சி குறைஞ்சு போயிருக்கும். இல்லைன்னா நம்ம அதை ஒழுங்கா பயன்படுத்தாம அதை வீக் ஆக்கி வச்சிருப்போம். ஸோ இந்த பிரச்சனை இருக்கும் போதும், அதாவது இங்க டைட்டா இருக்கு, பின்பக்கம் வீக் ஆயிடுது. ஸோ இப்படி ஆச்சுனாலுமே நம்ம எழுந்து நிற்கும் போது முதுகு நேராக்குறதுக்கு டைம் ஆகும். அதே மாதிரி நம்ம மூட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மசில்ஸும் வந்து டைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா சொன்னா ஹாம்ஸ்ட்ரிங் மசில். ஸோ ஹாம்ஸ்ட்ரிங் மசில் அலோவ் பண்ணா கால் ஸ்ட்ரைட் ஆகும். ஸோ இந்த மசில்ஸை தாண்டி நம்ம ரொம்ப நேரம் இப்படியே உட்கார்ந்துருக்கும் போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவியீர்ப்பு சக்தி என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாடி வந்து முழுக்க முழுக்க ஒரு 60ல இருந்து 65% வந்து நீரினால் ஆனது. ஸோ அந்த நீர் வந்து கீழே மேல போயிட்டு வந்தாதான் அங்க இருக்கக்கூடிய ஜாயிண்ட்டுக்கு எல்லாம் வந்து நியூட்ரிஷன் சப்ளை, அதாவது ஊட்டச்சத்துக்களை கொண்டு போய் சேர்க்கும். ஸோ அந்த நீர் வந்து கீழே போயிட்டு திருப்ப மேல வராம இந்த புவியீர்ப்பு சக்தி அதை தடுக்கும். அந்த டைம்ல அந்த மாதிரி ஏஜ் ஆயிட்டு தேய்மானம் அதிகமா இருக்கவங்களுக்கும் எழுந்து நிற்கும் போது கஷ்டமா இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம சரி பண்றதுக்கு என்னென்ன உடற்பயிற்சிகள்லாம் பண்ணலாம், அது கூடவே என்னென்ன உடற்பயிற்சிகள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நான் இப்ப சொல்ல போறேன். வாங்க ஃபர்ஸ்ட் என்ன எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோடவே நீங்க பார்த்துட்டு போயிருவீங்க. ஸோ பண்ணக்கூடாதுன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து உட்கார்ந்த இடத்துல பண்ற எக்ஸசைஸ்ன்னு சொல்லி இந்த சேர் மார்ச்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு எக்ஸசைஸை சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா டைரக்டாவே நம்மளோட ஹிப் ஃப்ளெக்ஸர் வந்து இன்னும் டைட் ஆகும். ஸோ அப்படி டைட் ஆகும்போது நம்மளால ஈஸியா எழுந்து நிற்க முடியாது. ஸோ இந்த டைட்னஸை குறைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்ணாம அவாய்ட் பண்றது நல்லது. இந்த மாதிரி முட்டியை தூக்கி தூக்கி பண்ணீங்க அப்படின்னா இங்க இன்னும் டைட் ஆயிடும். அதனால இந்த எக்ஸசைஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நம்ம வந்து நம்மளோட முட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முன்னாடி நகர்ந்து உட்காந்துட்டு, நானே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், முட்டியை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு இந்த மாதிரி சேரோட எஜ்ல நகர்ந்து உட்காந்துட்டு காலை ஸ்ட்ரைட்டா வச்சு லாக் பண்ணிட்டு நேரா அப்படி மேல தூக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம இப்படி பண்ணும்போது நம்ம ஹிப் ஃப்ளெக்ஸரையும் வந்து ஆக்டிவேட் பண்ணுவோம். ஸோ இதுவுமே வந்து நம்மளோட முட்டி ஸ்ட்ரென்த் ஆகுறது ஒரு பக்கம், இடுப்புல இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் நமக்கு வந்து இப்ப டைட் ஆகக்கூடாத மசிலை வந்து டைட் பண்ணி விட்டுரும். ஸோ இப்படி நம்ம தூக்கி தூக்கி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஹிப் ஃப்ளெக்ஸருக்கு டைரக்டா லோடு வந்து இது இன்னும் டைட் ஆயிடும். இதுவுமே நமக்கு வந்து இந்த டைட்னஸை அதிகமாக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம எழுந்து நிற்கும் போது கஷ்டமா இருக்கும். ஸோ அடுத்து தேர்ட் எக்ஸசைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லெக் ரைஸ். நிறைய பேர் இது இது பண்ணீங்க அப்படின்னாலுமே ஹிப் ஃப்ளெக்ஸர் டைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது பண்ணும்போதுமே நமக்கு வந்து அதிக அளவுக்கு இந்த ஹிப் ஃப்ளெக்ஸர் டைட் ஆயிட்டு இதுவுமே நம்ம உட்கார்ந்து எழுந்திருக்கும் போது அந்த மோஷனை வந்து நமக்கு ஸ்டாப் பண்ணும். ஸோ ஈஸியா மசில் ஃபிளெக்சிபிளா இருக்காது. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு சிலர் வந்து இந்த அப்டமன் எக்ஸசைஸ் பண்றோம்னு சொல்லி ரிவர்ஸ் கிரன்ச் பண்ணுவோம். ஸோ இப்படி இந்த ரிவர்ஸ் கிரன்ச் பண்ணும்போதுமே ஹிப் ஃப்ளெக்ஸர் மசில் வந்து நமக்கு ஏற்கனவே டைட்டா இருந்தது அப்படின்னா இன்னும் டைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ரிவர்ஸ் கிரன்ச் எக்ஸசைஸ் வந்து நீங்க பண்ணாம இருந்தீங்க அப்படின்னாலுமே உங்களோட இந்த ஹிப் ஃப்ளெக்ஸரை வந்து நம்ம டைட் ஆகாம பாதுகாக்க முடியும். சரி, நான் இப்ப இந்த மசிலுக்கு எக்ஸசைஸே பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. நமக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுனால தான் நம்ம அதை பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் இல்லாதவங்க தாராளமா இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அடுத்த விஷயம், இந்த உட்கார்ந்து எழுந்தா நமக்கு இடுப்பு டைட் ஆகாம இருக்கிறதுக்கு பண்ண வேண்டிய உடற்பயிற்சிகள் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ வந்து நம்ம மெயினா வந்து இந்த குளூட்டியஸ் மேக்ஸிமஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்மளோட பேக் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி காலை பெண்ட் பண்ணிட்டு ஹிப்பை மேலே தூக்கிக்கணும், திரும்ப இறக்கிக்கணும், திரும்ப மேலே தூக்கணும், திரும்ப இறக்கணும். இந்த மாதிரி பண்றதன் மூலியமா நம்மளோட பெல்விஸ்மே வந்து டில்ட் பண்ணி நம்ம வந்து கரெக்ட் பண்றோம். ஸோ இதே ஆக்ஷன் தான் நம்ம எழுந்து நிற்கும் போதுமே மேலே தூக்குவோம். ஸோ இந்த ஒரு எக்ஸசைஸ் நீங்க வந்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 10ல இருந்து 15 முறை நீங்க இனிஷியலா பண்ணுங்க. ஈஸியா இருந்தது அப்படின்னா 10 முறை 10 முறைன்னு சொல்லி 2 செட்டா கூட நீங்க பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 10ல இருந்து 15 முறை நல்லா இடுப்பு தூக்கி தூக்கி இறக்குங்க. அடுத்தது இதே மாதிரி சைட்ல திரும்பி படுத்துக்கோங்க. ஸோ சைட்ல திரும்பி படுத்துக்கிட்டுமே நம்ம நேரா படுத்துக்கணும். இந்த கையை இப்படி கீழே வச்சு இடுப்பை வந்து இப்படி இப்படி ஆடாம நம்ம ஸ்ட்ரைட்டா பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு காலை நேரா சைட்ல தூக்குங்க. ரொம்ப உயரம் தூக்க வேண்டாம். ஸோ குறிப்பிட்ட அளவு சைட்ல தூக்கிட்டு ஸ்லோவா இறக்குங்க. ஸோ இந்த மாதிரி இப்படி ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 10ல இருந்து 15 முறை பண்ணிட்டு இதே மாதிரி 2 காலுக்குமே நம்ம பண்ணிக்கணும்.
அடுத்து இந்த மாதிரி சேர்ல உட்காந்துட்டு கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து உட்காந்துக்கோங்க. உங்க 2 கையாலையுமே 2 பக்கம் முட்டிலையுமே ஸ்ட்ராங்கா அழுத்திக்கிட்டு முட்டியை வந்து உள் பக்கமா தள்ளணும். ஸோ நம்மளோட மசில்ஸ் யூஸ் பண்ணி காலை வெளிப்பக்கமா தள்ளணும். நம்ம 2 கையை வச்சு ப்ரெஷர் கொடுத்து 1 2 ஜஸ்ட் அந்த மசிலை ஆக்டிவேட் பண்ணா போதும். இந்த ஒரு எக்ஸசைஸ் வந்து நீங்க உட்காந்துட்டு எழும்ப போறீங்க அப்படின்னா அந்த டைம்ல நீங்க பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கையை வச்சு அழுத்தி 1 2 3 4. ஸோ இந்த மாதிரி அழுத்தி நம்மளோட பேக் மசில்ஸை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ண போறோம். ஸோ இப்படி ஆக்டிவேட் பண்ணிட்டு அப்புறம் எழுந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இது ஒரு எக்ஸசைஸ். ஸோ அடுத்து வந்து இதே மாதிரியே இன்னொரு மூமெண்ட் நம்ம கொடுக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த காலையுமே சைடில் கொண்டு போகணும், திருப்ப உள்ள கொண்டு வரணும். காலை மொத்தத்தையும் சைடில் கொண்டு போகணும், திருப்ப உள்ள கொண்டு வந்துடணும். இந்த மாதிரி ஒரு 10 முறை 2 காலுக்குமே. இதுவுமே நம்ம பேக் மசில்ஸை நல்லா ஆக்டிவேட் பண்ணிவிடும். ஸோ உட்காந்துட்டு எழுந்திருக்க போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 காலுக்குமே ஒரு 10 முறை பண்ணணும். நேராக உட்காந்துக்கணும். அதே மாதிரி சாஞ்சிக்கிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நேராக உட்காந்து நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா தான் இதோட பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி போகும்போது பாதமும் சேர்ந்து தான் போகணும். பாதத்தை இப்படி வச்சுட்டு காலை மட்டும் இப்படி அசைக்கக்கூடாது. பாதத்தோட தூக்கி வெளியில வச்சுட்டு திருப்ப உள்ள வைக்கணும். அதே மாதிரி 2 காலுக்குமே 10 முறை. அடுத்து இதை ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு இந்த காலை வெளியில கொண்டு போயிட்டு கொண்டு வரணும். அவ்வளவுதான். நம்ம இந்த மாதிரி சேர் ஸ்குவாட் பண்ண போறோம். சேரை விட்டு கொஞ்சம் தூரம் முன்னாடி தள்ளி நின்றுக்கோங்க. நின்றுட்டு நேரா பின்னாடி இடுப்பை தள்ளிட்டு திருப்ப நேரா எழுந்துருங்க. ஸோ இது வந்து ஒரு சிலருக்கு கஷ்டமா இருக்கலாம். கஷ்டமா இருக்கவங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா முன்னாடி வந்து கையில ஒரு தலையணை வச்சுக்கோங்க. கையில இந்த மாதிரி ஒரு பில்லோ வச்சுட்டு இப்படி நீங்க போகும்போது உங்களால வந்து உடம்ப வந்து ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். ஈஸியா பேலன்ஸ் கிடைக்கும். திருப்ப பில்லோட எழுந்துருங்க. திருப்ப பேக்கை மட்டும் தள்ளி எழுந்துருங்க. ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம தேவையில்லாம முன்னாடி போக மாட்டோம். ஸோ இந்த பில்லோ முன்னாடி இருக்கிறதுனால நம்ம பின்னாடி வந்து நம்ம பாடியை வந்து கரெக்டா பேலன்ஸ் பண்ணிப்போம். ஸோ அதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 கவுண்ட். அடுத்த எக்ஸசைஸ்க்கு போயிடலாம். ஸோ நம்ம பேக்கு ஆக்டிவிட்டிஸ் கொடுக்க போறோம். அதாவது நமக்கு எழுந்திருக்கும்போது இங்கே தானே டைட் ஆகுது. இது எப்படி நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி லாக் பண்ணலாம் அப்படின்ற ஆக்ஷன் தான் இப்போ நம்ம சொல்லி தரப்போறோம். ஸோ அது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்க 2 கையையும் தொடையில வச்சுக்கோங்க. செஸ்ட்டை நல்லா ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்டமன் டக் பண்ணிக்கோங்க. அப்படியே தேய்ச்சிக்கிட்டே, அதாவது இதுல எப்படின்னா முட்டி இப்படி முன்னாடி போகக்கூடாது. முட்டியை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. பேக்கை பின்னாடி தள்ளி குனிங்க. திருப்ப முன்னாடி தள்ளி எழுந்துங்க. திருப்ப பேக்கை பின்னாடி தள்ளி குனிங்க. திருப்ப முன்னாடி தள்ளி எழுந்துருங்க. ஸோ இந்த மாதிரி 10 முறை பொறுமையா குனிஞ்சு எழுந்திருக்கணும். ஸோ இதுல வந்து பேக் மட்டும் பின்னாடி போயிட்டு முன்னாடி வரணும். ஸோ இப்படி வரும்போது நமக்கு க்ளூட்ஸ் வந்து நல்லா டைட் பண்ணிக்கணும். மேலே நம்ம நிற்கும் போது பேக் மசில் டைட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஒரு எக்ஸசைஸ் நீங்க ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ எழும்பும்போது ஈஸியாவே உங்களோட ஹிப் ஜாயிண்ட் வந்து லாக் ஆகும். ஸோ உங்களுக்கு இன்னுமே உட்காந்துருந்து எழும்பும்போது அந்த வலி எதுவும் இல்லாம இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவ்வளவுதாங்க. இந்த எக்ஸசைசஸ்லாம் பண்ணியும் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் அப்படியே இருக்கு, இன்னும் ஏதாவது கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இதுக்கான கைடன்ஸ் தரேன். வழக்கம் போல இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு பிசியோபிரைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.